Morning, dear aspirants. Today's news. First news: vulnerabilities in marking platform contained. CBSE. Issue என்னன்னா ஒரு 19 years old பாய் என்ன பண்றாப்ல சிபிஎஸ்சி அந்த எக்ஸாம் கரெக்ஷன் அந்த ஆன் மார்க்கிங் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டா செட் எங்க டேட்டா சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை ஹேக் பண்றாங்க. ஹேக் பண்ணி சிபிஎஸ்சி மெயின்டைன் பண்ற அந்த டேட்டா செட்ல இவ்வளவு வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்றாரு. நம்மளோட டேட்டாஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ், அவங்களோட மார்க் ஷீட்ஸ், அவங்களோட எல்லாமே எப்படி வீக்கா இருக்கு. ஏன்னா யூஎஸ் பேஸ்ட் இந்த கூகுள் ஜெமினை தான் வந்து இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ அப்போ நம்மளோட டேட்டா சேஃபா இல்லை அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் பண்றாங்க. பட் என்னன்னா இவர் பண்ணது ஹேக்கிங். ஹேக்கிங் மூலமா இருக்கிற சிஸ்டத்துல இருக்கிற வல்னரபிலிட்டிஸை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிற கண்டென்ட்ல வரும். ஸோ we have to read about the ethical hacking and the vulnerabilities behind this. First, அந்த 19-year-old அந்த பாய் பேர் வந்து என்னன்னா நிசாரா அதிகாரி. அண்ட் அவங்க வந்து இந்த கூகுள் ஜெமினை இந்த ப்ராசஸ் பண்றது, நம்மளோட டேட்டாவை ப்ராசஸ் பண்றது. ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. சிபிஎஸ்சி ரெஸ்பான்ஸ், சிபிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ இந்த இஷ்யூ இருக்கு, we admit we have the vulnerabilities and oversee what to do அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் they have appointed as expert team அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்றதுக்கு அண்ட் சஜஸ்ட் த ரெக்கமெண்டேஷன் டு ஃபெசிலிட்டேட் இட். இது எல்லாத்துக்கும் ஒரு டீம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ரைட், நம்ம ஹேக்கிங்னா என்னன்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹேக்கிங் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த பர்பஸ் ஆஃப் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கிங் அப்படின்னா எத்திக்கல். ஸோ ஒரு குட் ரீசனுக்காக ஒரு சிஸ்டத்தையோ இல்லை ஒரு டேட்டா செட்டையோ இல்லை ஒரு ஃபயர் வாலையோ பிரேக் பண்ணி உள்ள போயிட்டு அந்த டேட்டாவை எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது டிமாண்ட் பண்றதா இருக்கலாம். அது எத்திக்கலா இருந்துச்சுன்னா அது ஒயிட் ஹேட். பிளாக் ஹேட்ங்கிறது மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காகவும் இல்ல அவங்களோட சம்திங் அவங்க பெனிஃபிட்காக ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது பிளாக் ஹேட். அண்ட் கிரே ஹேட் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் கன்சிடரபிளா இந்த சைடும் போகாது, அது வந்து கிரே ஹேட். ஸோ ஹேக்கிங்ல டைப்ஸ் பேஸ்ட் ஆன் எப்படி ஹவு தே ஆர் ஹேக்கிங், த டைப்ஸ் ஹேவ் பீன் கிளாசிஃபைட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷிங். ஃபிஷிங் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கே தெரியாம நம்மளோட டேட்டாவை ஃபீட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயில் வரும், அந்த மெயில நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்னா ஏதோ எக்ஸாமுக்காகவோ இல்ல ஏதோ கிளாஸுக்காகவோ இல்ல ஏதோ வேற எதுக்காகவோ உங்க டேட்டா கேட்கற மாதிரி கேட்பாங்க. நீங்க எதுக்குன்னு தெரியாம உங்க டேட்டா ஃபில் பண்ணிருப்பீங்க, அது வந்து ஃபிஷிங். மால்வேர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப் ஏபிகே ஃபார்மேட்ல ஏதோ ஒரு ஆப் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஆப்பை தெரியாம டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாஸ் பினான்சியல் டேட்டாஸா இருக்கலாம், எஜுகேஷன் டேட்டா இருக்கலாம், எந்த டேட்டா வேணா பார்க்க முடியும், அது மால்வேர். ரேன்சம்வேர் அப்படிங்கிறது இதோட அடுத்த ஸ்டேஜ். ரேன்சம்வேர் என்ன பண்ணுன்னா சேம் இதே மாதிரி ஏபிகே ஃபார்மேட்ல ஏதோ ஒரு ஃபைல் வந்து உள்ள வந்துடும். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற நம்ம சிஸ்டத்துல இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணிடும். என்கிரிப்ட் பண்ணினா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுரும். அண்ட் தே வில் டிமாண்ட் மணி. காசு கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த என்கிரிப்ஷனை டீக்ரிப்ட் பண்ணி உங்களோட ஒரிஜினல் டேட்டாவை பார்க்க முடியும். அது வந்து ரேன்சம்வேர். ட்ரோஜன் அண்ட் வார்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிஸ்டம் ஒரு நெட்வொர்க் வந்து இன்டர் கனெக்டட் சிஸ்டமால ஏற்பட்டிருக்கும். அதுல ஏதோ ஒரு சிஸ்டத்துல வார்ம் அப்படி அதுல ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வார்ம் வந்து அந்த நெட்வொர்க் வழியாவே எல்லா சிஸ்டத்துக்கும் பரவும். பட் ஆனா மால்வேருக்கு அந்த பவர் இல்லை. ஆனா அந்த வேர்முக்கு உண்டு. வேர்ம் என்ன பண்ணா எல்லா சிஸ்டத்திலையும் போயிடும், அந்த எல்லா சிஸ்டத்துக்கு டேட்டாவையும் பிரீச் பண்ணிடும், அது வேர்ம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரியான ஹேக்கிங்க இன்டென்ஸ் பண்றதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது குட் பர்பஸ் அண்ட் பேட் பர்பஸ் எப்படி வேணா யூஸ் பண்ணலாம், யார் கையில இருக்கோ அதை பொறுத்து. ரைட், இப்போ இந்த ஏஐ வந்து ஏஐ ஐஓடினா என்ன, நம்ம சிஸ்டத்தை ஏதோ ஒரு மேனுவல் மிஷின் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்க அந்த மேனுவல் மிஷின் அந்த ஒர்க்கை பண்ணும், அதுதான் ஐஓடி. இப்ப அந்த ஐஓடி வழியாகவும் ஹேக் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு வல்னரபிலிட்டிஸ் நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளோட மெஷின்ஸ் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து குவாண்டம் அண்ட் கிளவுட் கம்பெனினா தெரியும், சர்வர்ஸ் குவாண்டம் இருக்கிற ஆபரேஷன்ஸை இன்னும் ரொம்ப ஸ்பீடா செய்யறது குவாண்டம். ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் நியூஸ். நேபாள் பிஎம் ஸ்பாக்ஸ் ரோவ் says his country has encroached upon Indian territory. நேபாளில் இருக்கிற பார்லிமெண்ட்ல அங்க இருக்கிற ஒரு எம்பி வந்து சொன்ன கூற்று என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, we Nepalis have the hold of Indian territory அப்படின்னு சொல்லிட்டாங்க. So we have to read about the India Nepal
பார்டர் அண்ட் பவுண்டரி அண்ட் டிஸ்பியூட் இருந்தா டிஸ்பியூட் எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ எந்த ரீஜியன் ஆக்சுவலா அந்த டிஸ்பியூட்ல இருக்கு, டிஸ்பியூட் சொல்லக்கூடாது உங்களுக்கு தான் எங்களுக்கு தான் டிஸ்பியூட்னா இந்தியா பாகிஸ்தான் ரொம்ப டிஸ்பியூட் சொல்லுவோம். அது கலப்பாணி ரீஜியன் அப்படிங்கிறது. நம்ம இந்தியா வந்து அதை இப்போ கிளைம் பண்ணுவோம்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அம்ரிட்சர் அப்படிங்கிற ஒரு ஹிந்து பில்கிரிமேஜ் சென்டர் போகிறதுக்கான வழி இந்த கலப்பாணி. அம்ரிட்சர்ங்கிற பாருங்க மானசரோவர், இந்த ஏரியாவுக்கு இப்போ ரீச் பண்றதுக்கான ரூட் இந்த ரூட். ஸோ நம்ம இந்தியாவுக்கும் அந்த ரீஜனை கைப்பற்றணும்னு மைண்ட்ல இருக்கு, அவங்களுக்கும் இவங்க வந்து நம்ம நாட்டோட இடம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் என்னென்ன வரும்னா லெப்புலே, லிம்பியாத்ரா அண்ட் கலப்பாணி. ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லாவே வரும், ரைட்? ஹிஸ்டாரிக்கல் ரூட் என்னன்னா, இந்தியாவுக்கும் ஒரு டயக்ராம் வரைஞ்சா புரியும், இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் 1816 ட்ரீட்டி ஆஃப் சுகாலி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி சைன் ஆகுது. அந்த ட்ரீட்டில இந்த ரீஜனை மென்ஷன் பண்றாங்க, இந்த மக்காலி ரிவர் அப்படிங்கிறத. இந்த மக்காலி ரிவரோட வெஸ்டர்ன் மக்காலி ரிவர் இருக்கு அப்படின்னா, இந்த மக்காலி ரிவரோட வெஸ்டர்ன் சைட்ல இருந்து எல்லாம் இந்தியா, அதுக்கு ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறது நேபாள் அப்படிங்கிறது. என்னன்னா, இந்த ரிவர் இருக்கு இல்லையா, இந்த ரிவரோட இந்த எண்டுல இருந்து ஒரு ட்ரிபியூட்டரியும் இங்க இருந்து ஒண்ணு வருது. நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கு வெஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே இந்தியன், அப்படி இந்தியனோட டெரிட்டரிங்கிறோம். இவங்க சொல்றதுன்னா இதுதான் மெயினான ரிவர், இதுக்கு பேலன்ஸ்ல இருக்கிறது தான் வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிறது தான் இந்தியாவோட டெரிட்டரின்னு சொல்றாங்க. சோ இந்த ரீஜியன் ஃபுல்லா டிஸ்பியூட்ல இருக்குன்னு அர்த்தம், ரைட்? ட்ரீட்டி ஆஃப் சகாலி நேபாள் வார், ஆங்கிலோ நேபாள் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைன் ஆகிறது, ரைட்? ஸோ மேஜர் டிஸ்பியூட்டட் ஏரியா கலப்பாணி, ட்ரை ஜங்ஷன். ட்ரை ஜங்ஷன்னா இந்தியா, சைனா, நேபாள், இந்த 3 ஏரியாவுக்கு சென்டர்ல இருக்குது. அப்ப இது ரொம்ப ஹாட் ஸ்பாட். ஏற்கனவே நமக்கு சைனாவுக்கும் நத்துரால இருந்து எல்லா இடத்துலையும், ஆந்திர பிரதேஷ்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து எல்லா இடத்துலயும் டிஸ்பியூட் இருக்கு, அதுல இதுவும் சேர்ந்து வருது, ரைட்? அப்போ இந்த ஏரியா, இந்த டிஸ்பியூட்னால நடக்கிற டோட்டல் எக்ஸ்டென்ட் எவ்வளவுனா 335 ஸ்கொயர் கிலோமீட்டர். லெப்புலே பாஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஹிமாலயன் பாஸ் டு திபெத். இந்த பாஸ் வழியா தான் நம்ம அந்த இந்து பில்கிரிமேஜ் சென்டருக்கு போக முடியும், ரைட்? லிப்புத்ரியா அண்ட் சுஸ்டா ஷிப்ட்ஸ் இன் த கந்தக் ரிவர். ஸோ மேப் கான்ட்ரவர்சில ரோட் டு இனாகரேஷன், நேபாள் அப்ஜெக்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அடுத்தடுத்து வரப்போற ஸ்டேஜஸ். தேர்ட் நியூஸ், ஹியூமன் டிராபிகிங் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் பார்டர் மிட்டிகேஷன் ஃப்ளோஸ், சேஸ் சுப்ரீம் கோர்ட். என்னன்னா, ஹியூமன் டிராபிகிங் அதே நேரத்தில் இமைகிரேஷன், இந்த ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸாக்டா பிரிக்க முடியல. ஏன்னா ஹியூமன் டிராபிகிங்ன்றது ஆள் கடத்தல், மைக்ரேஷன் அவங்களா வர்றது. ஸோ இதை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா சொல்ல முடியும். இதை கோட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் டிமாண்டிங் பார்லிமெண்ட் டு கிரியேட் செப்பரேட் லா. எதுக்குன்னா இந்த ஐடென்டிபிகேஷன் பிரிச்சு காட்டுறது, தென் ரைட் டு செக்ஸ் ஒர்க் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் த செக்ஸ் ஒர்க், இது ரெண்டுத்தையும் பிரிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நியூஸ், ரைட்? மைக்ரேஷன் டிராபிகிங் லிங்க் அப்படிங்கிறது. சோ இந்த மைக்ரேஷனுக்கும் டிராபிகிங்க்கும் வித்தியாசத்தை காட்ட சொல்றாங்க, ரைட்? ரைட் வெர்சஸ் ரைட் டு ஒர்க். பிஎன்எஸ் செக்ஷன் 143 வாலண்டரி செக்ஸ் ஒர்க்கர்ஸுக்கும் ரைட் டு செக்ஸ் ஒர்க்குக்கும் வித்தியாசம், இது ரெண்டுத்தையுமே கேட்டிருக்காங்க, ரைட்? we have to read about right against exploitation, article 23 and 24, fundamental right under part 3 of the constitution. article இந்த ரைட் டு எக்ஸ்பிளாய்டேஷன்ல 2 ஆர்டிகல்ஸ் வரும், ஆர்டிகல் 23 and 24. 23ல வந்து டிராபிகிங், எக்ஸ்க்ளூசிவா டிராபிகிங் அப்படிங்கிறது, பாண்டட் லேபர், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் 24 வந்து ரைட் டு அகெயின்ஸ்ட் வந்து சைல்ட் லேபர். சைல்ட் லேபர்ல அவங்க கரெக்டா சொல்றது என்னன்னா, 14 இயர்ஸ் பெஞ்ச் மார்க்கா வச்சு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்க அசாடஸ் கம்பெனிஸ்ல, அசாடஸ் பிளேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணிருப்பாங்க, ரைட்? And various directive principles which are given for the right against exploitation வந்து ஆர்டிகல் 23 and 24 டிபிஎஸ்பிலையும் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 21A ரைட் டு லைஃப், அந்த ரைட் டு லைஃப்லையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, ரைட்? கீ ஆக்ட்ஸ், வேரியஸ் ஆக்ட்ஸ் என்னன்னா, பாண்டட் லேபர் ஆக்ட் 1976, சைல்ட் அடலசன்ட் அண்ட் லேபர் ஆக்ட் 1986, ஐடிபிஏ 1956, இதெல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட்ஸ், வேரியஸ் ஆக்ட்ஸ் பண்ணது. மார்க் கொஸ்டின், the court observed that ITPA fails to accord rights to voluntary adult sex workers, examine the legal and social challenges in distinguishing sex workers from trafficking. ரெண்டு பக்கத்துக்கு 150 words எழுதி போட்டு எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். Thank you.
Kurukshetra, 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 Kurukshetra.